Yeah, shall we continue now? Yes, ma'am. Okay. இப்போ வந்து நம்ம அது அந்த மாதிரி ரூட்ஸ் வந்து நம்ம அந்த மாதிரி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஸ்டெம் வந்து வாட் ஆர் த ஸ்பெஷல் ஃபீச்சர், நோட், இன்டர்நோட், அந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆஃப் த ஸ்டெம் பார்த்தோம். அப்புறம் வேற அதர் ஹவு த ஸ்டெம் வெஜ் ப்ராபகேட்ஸ், எப்படி வந்து ஹவு இட் டெவலப்ஸ் ரூட்ஸ் அண்ட் ஹவு இட் க்ரோஸ். What are the functions? I mean, it also sometimes some of the plants also store food in stem, modification of stem. அதெல்லாம் நம்ம படிச்சோம். That's all we could do in the last class. இல்லையா? இப்போ we are going to do in detail about leaf and inflorescence. Inflorescenceங்கிறது பூதான், பூவே ஒரு bunch of flowers-ங்கிற மாதிரி. அதாவது ஃப்ளவர் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஃப்ளவர் இருக்கிறது ஃப்ளவர். இன்ஃப்ளோரசன்ஸுங்கிறது இட்ஸ் a bunch of flower. Anyway, when we go into it, we will see that in detail. Now we will concentrate on the leaf. இப்போ வந்து லீஃப்ங்கிறது என்னது? Leaf is a lateral, generally flattened structure born on the stem. இப்போ உங்களுக்கு லீஃபுங்கிறது எல்லாமே தெரியும் இல்லையா? எப்படியுமே லீஃபை பற்றி தெரியாமல் இருக்க முடியாது. நிறைய பிளான்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது லேட்ரல் சைடில் இருக்கும். ஜென்ரலி ஃப்ளாட்டன்ட் ஸ்ட்ரக்சர், ரொம்ப குண்டா திக்காலாம் இருக்காது. ஸ்டெம் தான் கொஞ்சம் குண்டா இருக்கும். லீஃப் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். born on the stem, இது ஸ்டெம்மில் வளரும். ஓகே, it develops at the nodes and bears a bud in its axil. அதாவது இப்ப வந்து இது இப்படி இருக்கு ஒரு ட்ரீ அப்படின்னு சொன்னா, ஸ்டெம்முக்கு வந்து நோடு இருக்கும், இன்டர் நோடு இருக்கும். இது ரெண்டும் நோடு, இதுக்கு ரெண்டுத்துக்கும் நெடுப்புற இருக்கிற கேப் வந்து இன்டர் நோடு. இதுதான் நம்ம படிச்சோம் இல்லையா? ஸோ இப்போ எப்படி நம்ம எந்த இடத்துல லீஃப் வளரும் அப்படின்னு சொன்னா, நோட்ஸ்ல லீஃப் வளரும். இப்படி வந்து நோட்ஸ்ல வந்து leaf grows. Children, I am using the tool available here. அதனால என்னுடைய drawing வந்து அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்காது, because I don't have a proper tool to draw. I'm just drawing with my hand. Okay, that's why the leaf மாதிரி இருக்காது. It looks something else, but try to adjust. ஸோ இப்போ வந்து பேசிக்காக உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா இல்லையா? அதுதான் இம்பார்ட்டன்ட். அது புரியலைன்னா சொல்லுங்க, I will explain again. இப்போ வந்து ஸ்டெம் இருக்கு. ஸ்டெம்மில் வந்து ஒரு நோட்ஸ் இருக்கும். அந்த ஒரு நோடுலலாம் வந்து லீஃப் வரும். இப்போ இந்த நோடல் பாயிண்ட்ல இந்த இன்டர்செக்ஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து இட்ஸ் கால்ட் லேமினா ஆர் தி லீஃப் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த நான் இப்போ நான் போடுறேன் இல்லையா கோடு, தட் இஸ் கால்ட் த லேமினா. இங்கே வந்து ஜஸ்ட் நம்ம ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, நீங்கள் பீட்டில் எப்படியும் எல்லார் வீட்லையுமே வெத்தலை பார்த்துருப்பீங்க எப்படியுமே டெஃபினட்டா இல்லையா? வெத்தலை இஸ் a ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள், பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் ஃபார் அ லீஃப், சிம்பிள் லீஃப். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. வெத்தலை வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், அதுக்கு காம்பு நீளமாக இருக்கும். இந்த காம்பு வந்து அந்த ஸ்டெம்மோட அட்டாச் ஆயிருக்கும் இல்லையா? அட்டாச் ஆயிருக்கிற இடம் தான் நோடு. ஓகேவா? ஸோ எந்த இடத்துல அட்டாச் ஆயிருக்கோ அது ரோடு, அந்த இடத்துல ஒரு சின்ன பட்டு மாதிரி ஒன்று வரும். இது வந்து பிரான்ச்சா டெவலப் ஆகலாம். ஓகே, அந்த மாதிரி ஒரு பட்டு தான் we say axillary bud. இதோ இது இங்க இருக்கு பாருங்க. This is axillary bud. அதாவது இந்த பட் எங்க இருக்கும்? ஸ்டெம்ல நோடு இருக்கும். அந்த நோடுல லீஃப் வரும். அந்த லீஃபுக்கும் ஸ்டெம்முக்கும் நடுப்புற அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல பட் வரும். அந்த பட் இஸ் கால்ட் axillary bud. ஓகே, ஸோ இந்த axillary bud develops into a branch. இன்னொரு கிளையா அது வளரும். ஸோ leaves originate from shoot, apical meristems and are arranged in an acropetal order. They are the most important vegetative organ for photosynthesis. Upper leaves when originate from the shoot, apical meristems and are arranged in an acropetal order. இப்போ வந்து ஷூட் வந்து apical மெரிஸ்டம்ஸ் அப்படின்னா, அபெக்ஸ் அப்படின்னா டிப்,
ஓகே, இப்போ வந்து லீவ்ஸ் வந்து எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுது? டிப்லேருந்து. இப்படி நம்ம வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க இல்லையா, ஒரு புதுசா ஒரு செடி வளருதுன்னா அந்த டிப்லேருந்து புது லீவ்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் எபிக்கல். அந்த மாதிரி டிப்பில் வந்து லீவ்ஸ் வந்து ஆரிஜினேட் ஆகுது. ப்ளஸ் அதில் வந்து அக்ரோபிட்டல் ஆர்டரில் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்வேஸ் த ஃப்ரெஷ் லீவ்ஸ் வில் பி இன் த டாப், ஓல்டர் லீவ்ஸ் வில் பி அட் த பாட்டம். அந்த ஆர்டர்ல, அதாவது வந்து என்ன சொல்றது, ஓல்டர் ஒன்ஸ் எல்லாம் பாட்டம்லயும், நியூ வரதெல்லாம் அதுக்கு மேல டெவலப் ஆயிட்டே போகும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கு ஒரு ஸ்டெம், இதுல வந்து ஓல்டர் லீவ்ஸ் இருக்கு. இதுக்கு அடுத்தது கொஞ்சம் யங் லீவ்ஸ், இதுக்கு அடுத்தது அடுத்து இதுக்கு அப்புறம் வர லீவ்ஸ் இதுக்கு மேல இருக்கும். இதுக்கப்புறம் குட்டி லீவ்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த பக்கமும் இருக்கலாம், ஆல்டர்னேட்டா இருந்தா இந்த பக்கம் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து இது வந்து ஓல்டர் லீவ்ஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் வந்த லீவ்ஸ், இது செகண்ட் வந்த லீவ்ஸ், இதுக்கப்புறம் மூணாவது வந்த லீவ்ஸ், இப்போ வந்து வர போற லீவ்ஸ் ஆர் வந்துட்டு இருக்கிற லீவ்ஸ், அது அடுத்தது வந்த லீவ்ஸ். அதாவது என்ன, நியூயஸ்ட் வில் பி இன் த டாப். அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் அக்ரோபீட்டல் ஆர்டர். ஆல்ரைட். So they are the most important vegetative organs for the photosynthesis. Naturally, leaves இருந்தாதானே photosynthesis நடக்கும். பிகாஸ் அவங்க கிட்ட தான் குளோரோஃபில் இருக்கு. அதனால அவங்களால தான் they can produce food for the plant using the sunlight. So it's a very very important part for a tree. நீங்க எல்லா லீவ்ஸையும் பிடுங்கி விட்டுட்டு நீங்க செடி இது பண்ணீங்கன்னா அந்த செடி சர்வைவ் ஆகும்னு சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் ரூட் நல்லா ஹெல்தியா இருந்ததுன்னா ரூட்லேருந்து எடுத்துக்கிட்டு இட் வில் ட்ரை டு க்ரோ. நீங்க எவ்வளவு நீங்க பார்த்திருப்பீங்க, எவ்வளோ இந்த மரம் செடி எல்லாம் கட் பண்ணினாலும் திருப்பியும் அப்படியே லீவ்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வருது லீவ்ஸ். அதான் அதுலேருந்து கொஞ்சம் சின்ன ஸ்டெம்மோட லீவ்ஸ் வந்து ஸ்டெம்மோட லீவ்ஸ் வந்து அந்த மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் இட் வில் ட்ரை டு, அதோட சர்வைவலுக்கு அது ஆஸ் மெனி லீவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அது ட்ரை பண்ணும். ஏன்னா அதுல தான் அது போட்டோசிந்தசிஸ் அதால ப்ரொடியூஸ் பண்ணி அதால ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனால இட்ஸ் a very important vegetative organ. A typical leaf consists of 3 main parts. என்னது இது பாருங்க, one second. இப்போ வந்து ஒரு லீஃப் இருக்கு, ஒரு ஸ்டெம் இருக்கு, இதுலேருந்து ஒரு லீஃப். Just say that this is the node. ஓகேவா? This is the node. இப்போ இதுக்கு வந்து இந்த லீஃப் கன்சிஸ்ட் ஆஃப் 3 மெயின் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். என்ன, வாட் இஸ் தட்? லீஃப் பேஸ், petiole அண்ட் லாமினா. லீஃப் பேஸுங்கிறது என்னது? இந்த நோடுல வந்து அட்டாச் ஆயிருக்கு பாத்தீங்களா? இப்போ நீங்க வந்து ஒரு லீஃப், இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வெத்தலை பிரிக்கிறீங்க அப்படின்னா வெத்தலை எங்கேருந்து பிரிப்பீங்க? ஸ்டெம்லேருந்து பிரிப்பீங்க. சரி, வெத்தலை கிளைம்பர்ஸ் அப்படின்னாலும் அந்த ஸ்டெம் வந்து அதுக்கும் ஒரு ஸ்டெம் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்டெம்ல இருந்து தானே லீவ்ஸ் வரும். ஸோ அங்கேருந்து தானே நீங்க வெத்தலை பெருக்கிறீங்க. அப்போ பெருக்கும் போது எப்படி இருக்கும்? அந்த ஒரு காம்பு மாதிரி ஒன்று வந்து அங்க ஸ்டெம்ல அட்டாச் ஆயிருக்கு இல்லையா? அந்த அட்டாச் ஆயிருக்கிற இடம் தான் லீஃப் பேஸ். ஓகே, அந்த காம்பு மாதிரி இருக்கு பாருங்க, அந்த லாமினா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீட்டமா குச்சி மாதிரி இருக்கு இல்லையா? தட் இஸ் petiole. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, this is இது petiole. Okay, this is இதுதான் லீஃப் பேஸ்.
ஓகேவா? இப்ப ஆக்சுவலா லீஃப் இருக்கு இல்லையா? இப்ப தட்டையா ஒரு மாதிரி லீஃப் இருக்கு இல்லையா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அரச மரம் எடுத்துக்கிறீங்க, வந்து மாமரம் எடுத்துக்கிறீங்க, அதுக்கெல்லாம் வந்து மா இலை நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு விசேஷம்னா மா இலை கட்டுவாங்க. அவ்வளவு ஏன் வாழை மரம் டெஃபினட்டா எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இப்ப ஆக்சுவலா அந்த வாழை இலை எவ்வளவு பெருசு இருக்கு? அது ஆக்சுவலா லாமினா. அது ஓகேவா? திஸ் இஸ் a lamina. Lamina or leaf blade. Okay ma? You understand the 3 parts now? Yes ma'am. Good. Yes ma'am. Good. இப்ப பாருங்க, இப்ப இது வந்து this is a lamina. This portion is a lamina. This is the petiole. This குச்சி is the petiole. அதாவது குச்சின்னு சொல்ற அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது ஒரு காம்பு மாதிரி, அது அந்த ஒரு that will be a small குச்சி மாதிரி காம்பு மாதிரி இருக்கும். That lamina will be attached to the stem. இதுதான் stem. ஓகே, இந்த ஸ்டெம்மோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இந்த அட்டாச் ஆயிருக்கிற இடத்துல 2 இது மாதிரி லீவ்ஸ் மாதிரி குட்டி லீவ்ஸ் மாதிரி வரும். தட் இஸ் கால்டு ஸ்டெப்யூல். ஓகே, இந்த ஸ்டெப்யூல்ங்கிறது என்னன்னா ஆக்சிலரி பட் வேற, ஸ்டெப்யூல் வேற. ஸ்டெப்யூல்ங்கிறது என்னன்னா இப்ப இந்த லீஃப் வர ஆரம்பிக்கிறது இல்லையா, நோடல் பாயிண்ட்ல இருந்து லீஃப் வர ஆரம்பிக்கும் போது அந்த லீஃபை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக 2 குட்டியா லீஃப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். அது வந்து ஆக்சுவலா அது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் கிடையாது, அது வெறும் ப்ரொடெக்ஷன் தான். ஒன்ஸ் த லீஃப் க்ரோஸ் கொஞ்சம் நல்ல பெருசா ஆன உடனே, நல்லா டெவலப் ஆன உடனே அது உதிர்ந்து கீழே விழுந்துடும். சம் இதுல அது இருக்கலாம், அது தெரியல. பட் அதுக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் கிடையாது. அதனால அது ஒரு பெரிய ஒரு சிக்னிஃபிகன்ஸ் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த லீஃப் ஏர்லி ஸ்டேஜஸ்ல அது இருக்கும். Accelerate bud இருந்ததுன்னா that will develop into a branch. Okay, so அந்த bud வேற, இந்த stipule வேற. Don't get confused between the two. All right, so petiole you know, leaf base you know, so these are the things. உங்களுக்கு வந்து நான் stipule and வந்து one second, stipule and axillary bud I will show you. இந்த டயக்ராம்ல வந்து ஸ்டிப்யூல் அண்ட் ஆக்சிலரி பட் வந்து கிளியரா இல்ல. ஜஸ்ட் லுக் அட் ஹியர். இப்படி oh my god, why it's this is a stem அப்படின்னா இதுல வந்து லீஃப் வருது. ஸ்டிப்யூல்ங்கிறது இதுக்கு கீழே 2 இருக்கும், லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். ஏர்லி ஸ்டேஜ்ல அந்த லீஃப் வர ஆரம்பிக்கும் போது தட் வில் கிவ் ப்ரொடெக்ஷன் டு தி லீஃப். அது லீஃபுக்கு சைட்ல அப்படி அது ஒட்டின்னு இருக்கும். ஸோ தட் லீஃபுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. பிகாஸ் லீஃப் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ட்ரீ. ட்ரீக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நமக்கு இம்பார்ட்டண்டா இல்லையோ ட்ரீக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இருந்தால் தான் அதுக்கு ஃபுட்டு. அதனால அது ஆஸ் மச் அஸ் பாசிபிள் அது வந்து அது மாடிஃபை பண்ணிக்கும், லீஃபை மாடிஃபை பண்ணிக்கும், ப்ரொடெக்ட் பண்ணும். ஆல் தோஸ் திங்ஸ் tree will take or plant will take care of that its leaf. அதனால இந்த ஸ்டிப்யூலோட ஃபங்க்ஷன் அவ்வளவுதான். இதுதான் ஸ்டிப்யூல். அப்படி இல்லாம இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பட் வந்தது, இது வந்து ஆக்சிலரி பட். this will develop into a branch. So please remember the difference. Okay, right. இப்போ வந்து இதுல வந்து இது generally this the stipule வந்து it will be there only in the dicotyledonous plants. Okay va? So in monocotyledonous plants la வந்து the leaf base expands into a sheath covering the stem partially or wholly. அதாவது நீங்க வந்து இந்த கிரெயின்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா? I don't know இப்போ நீங்க வந்து வில்லேஜ் மாதிரி இருந்து வயலெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா you could have seen the grains.
எல்லாரும் பார்த்துருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா இங்க அர்பன் சிட்டியில இருக்கிறவங்களால அது பார்த்துருக்க முடியாது. ஸோ ஐ டோன்ட் நோ, எல்லா கிரெயின்ஸுக்குமே அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டா, ஒரு பட்டையா ஒரு கவரிங் மாதிரி இருக்கும். லீஃப் வந்து ஸ்டெம்ல இருந்து சின்னதா ஒரு குச்சி மாதிரி போகாது. அப்படியே அந்த லீஃப் அந்த அந்த ஸ்டிப்யூல் வந்து ஒரு பெரிய கவரிங் மாதிரி வை அப்படியே அந்த ஸ்டெம்மோட அப்படியே கவர் ஆயிருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டெம்மை அந்த நோடையே கவர் பண்ணியிருக்கோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அவன் புக்ல வந்து கிவ்ஸ் இது என்ன சொல்றது, தென்னை மரம் அண்ட் கரும்பு இதுல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த லீஃப் வந்து அப்படியே ஷீட் மாதிரி கவர் ஆயிருக்கும். நீங்க தென்னை ஓலை பார்த்திருக்கீங்களா? இஃப் யூ ஹட் சீன், தென்னை மரம் டெஃபினட்டா எவ்ரிபடி வுட் ஹவ் சீன் இல்லையா? இப்ப இதுல வந்து தென்னை ஓலை எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும் தென்னை மரம். இதுல வந்து இந்த இது வந்து இப்படியே கவர் ஆயிருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா மட்டை வந்து மட்டைன்னு சொல்லுவோம், தென்னை மட்டைன்னு சொல்லுவோம். இது ஃபுல்லா வந்து நீங்க ஜஸ்ட் உங்க வீட்டுல பக்கத்துல எங்கேயாவது தென்னை மரம் வந்து ஜஸ்ட் கோ ஹேவ் அ லுக். இது வந்து அப்படியே வந்து கவர் ஆகி அப்படியே அதுல இருந்து வந்து வரும். பேஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். எப்படி எனக்கு அது சொல்றது, வேற என்ன இருக்க முடியும்? கரும்புல வந்து இந்த கரும்பு பாத்தீங்கன்னா கரும்போட லீஃப் வந்து அப்படியே அந்த ஸ்டெம்மை கவர் பண்ணிருக்கிற மாதிரி பெருசா அட்டாச் ஆயிருக்கும். அதாவது சிங்கிள் காம்பு மாதிரி போய் காம்பு அப்படியே வந்து அதுல லீஃப் வந்து அந்த மாதிரி இருக்காது. பேஸ் வந்து பெருசா இருக்கும். தட் வில் பி கவரிங் த நோட் ஆஃப் த ஸ்டெம். அந்த மாதிரி ஸ்டெம்மை அது ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி கவர் பண்ணின்னு இருக்கும் ஸ்டெம்மையே. அந்த மாதிரி இருக்கிற அரேஞ்ச்மெண்ட் வந்து ஷீத் கவரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஷீட்னா மூடி இருக்கிறது. ஷீட் கவரிங், இட்ஸ் லைக் a sheet covering the stem partial கொஞ்சம் அது வர இடத்துல மட்டும் ஜஸ்ட் கவர் பண்ணிருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆர் ஃபுல்லுமே கவர் பண்ணிருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கார்ன்ல எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, கார்னு நீங்க வாங்குறீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் அது வந்து பார்ஷியலாவும் இருக்கலாம், ஹோலாவும் இருக்கலாம். ஸோ நீ எல்லா லெக்யூமினஸ் பிளான்ட்ஸுமே லீஃப் பேஸ் வந்து சாரி இது வந்து ஸோ தட் இஸ் ஒன் திங். ஸோ இன் மோனோகாட்டிலிடனஸ்ல வந்து தட் இஸ் ஒன் ஃபீச்சர். அண்ட் அனதர் ஃபீச்சர் லெக்யூமினஸ் பிளான்ட்ஸ்ல வந்து இன்னொரு ஃபீச்சர் சில லெக்யூமினஸ் பிளான்ட்ஸ்ல வந்து எப்படி இருக்கும்னு கேட்டாங்கன்னா, லீஃப் பேஸ் வந்து ஸ்வாலனா இருக்கும். லைக் வந்து தட் இஸ் கால்ட் பல்வினஸ். ஒன் செகண்ட். இப்படி இந்த மோனோகாட்டிலிடனஸ்ல இது லெக்யூமினஸ் பிளான்ட்ஸ்னா இந்த வந்து பல்சஸ் தானே. இப்ப எப்படி இருக்குன்னா அடியில வந்து ஸ்வாலனா இருக்கும். ஓகே, ஸ்வாலனா இருக்கும். ஆனா அதுல இருந்து இந்த பிட்டியோல் போகும், அதுக்கு மேல லேமினா இருக்கும். ஸோ எதுக்காக அது அப்படின்னா அந்த லீஃபை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, லீஃபை வந்து ஸ்டேபிளா ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கு அந்த பல்வினஸ், அதுக்கு பேரு பல்வினஸ் அப்படின்னு பேரு. ஸோ இங்க இருக்கு பாருங்க, that the bulge is called pulvinous. So இந்த pulvinous gives protection to hold the petiole and the blade to the light. இது வந்து ஒரு leaf base வந்து that gives protection to the leaf. ஓகேவா? அந்த மாதிரி only for some leguminous plants it's there. அடுத்தது பிட்டியோல் வந்து என்ன பண்ணணும், அந்த பிட்டியோல் ஹெல்ப் ஹோல்ட் த பிளேட் டு லைட். பிட்டியோல் வந்து அந்த லேமினாவை ஆர் த லீஃப் பிளேடை வந்து லைட்டுக்கு வர மாதிரி அழகா ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறோட தான் அதோட ஃபங்க்ஷன். சில லீஃப் வந்து ரொம்ப பிட்டியோல் வந்து நீளமா இருக்கும். அப்படி இருந்தா என்ன ஆகும்னு கேட்டானாக்க காத்துல வந்து இப்படி ஆடும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வந்து இந்த பிட்டியோல் வந்து ரொம்ப நீளமா இருந்ததுன்னா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப நீளமா இருந்ததுன்னா, காம்பு ரொம்ப நீளமா இருந்ததுன்னா, அது வந்து அதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் என்னதான் நீளமா இருக்கும்போது ஸ்ட்ரென்த் குறைச்சல் தானே. லேமினா வந்து பெருசா இருந்ததுன்னா அப்ப என்ன ஆகும், லீஃப் வந்து அப்படி லைட்டா காத்து அடிக்கும் போது ஆடிட்டே இருக்கும். ஆக்சுவலா எதுக்காக சில ட்ரீஸ்ல வந்து அந்த மாதிரி பெருசா இருக்குன்னா, டு ரெடியூஸ் டிரான்ஸ்பிரேஷன். ஏன்னா காத்தடிக்கும் போது இப்படி ஆடும் போது விண்டு வரும், டெம்பரேச்சர் குறையும், டிரான்ஸ்பிரேஷன் குறையும்.
அதனால கூட அந்த மாதிரி இருக்கும். All right. So petiole helps hold the blade to light. Long, thin, flexible petioles allow leaf blades to flutter in wind, thereby cooling the leaf and bringing fresh air to leaf surface. அதனால டிரான்ஸ்பிரேஷன் குறையும். அது வந்து அதனால நமக்கும் அட்வான்டேஜ் இருக்கு, காத்து வருது அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட் இருந்தா கூட நமக்கு மற்றவங்களுக்கு காத்து வரணுங்கிறதுக்காக அது ஆடுறது கிடையாது. அதுக்கு டிரான்ஸ்பிரேஷன் குறையணுங்கிறதுக்காக அது ஆடுது. ஓகே. The lamina or the leaf blade is green expanded part of the leaf with veins and veinlets. இப்போ வந்து இந்த லீஃப் பிளேடில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு? veins and veinlets இருக்குது. ஸோ வாட் இஸ், நீங்கள் வந்து இது பார்த்துருப்பீங்க இல்லையா? இதில் வந்து இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வாழை இலை பார்த்துருப்பீங்க. டெஃபினட்டாக வாழை இலை பார்த்துருக்காம இருக்கவே முடியாது எல்லாருமே. யூ வுட் ஹவ் சீன் பனானா லீஃப். இப்போ இந்த பனானா லீஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க நெடுப்புற ஒரு நல்ல திக்கா ஒன்று இருக்கும் இல்லையா? நெடு போர்ஷன் வந்து இட் வில் பி வெரி திக். இதை வந்து நல்லா ஒரு அமுக்கி ஒரு தட்டினாதான் லீஃப் வந்து பனானா லீஃப் ஃபிளாட் ஆகும். அதுக்கப்புறம் தான் அதுல சாப்பாடு போட்டு நம்ம சாப்பிட முடியும். ஸோ அந்த திக்கா நெடுப்புற ஓடுறதுக்கு பேர் தான் மிட்ரிப் அப்படின்னு பேரு. நமக்கு பேக் போன் மாதிரி அதுக்கு மிட்ரிப். அந்த மிட்ரிப்னால தான் அதால ஸ்ட்ரெயிட்டா நிக்க முடியறது. அது இட்ஸ் அட்டாச்ட் ஃபர்ம்லி டு த ட்ரீ. இல்லாட்டா துவண்டு போய் கீழே விழறப்பல இருக்கும்ல, அப்படி இல்லாமல் இப்படி எரெக்டா நிக்குது இல்லை, அது காரணம் அது மிட்ரிப் தான். இது ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய லீவ்ஸ், அந்த பனானா லீஃப் வந்து பெருசா ஆக ஆக மிட்ரிப்பும் திக்கா எங்கிட்டே போகும். ரொம்ப நல்ல வெல் க்ரோன் பெரிய பனானா லீவ்ஸுக்குலாம் நல்ல திக்கு பெருசா இருக்கும் மிட்ரிப். நீங்க பார்த்துருப்பீங்க, டெஃபினட்டா அதை பார்த்துருக்காம இருக்க முடியாது. ஸோ இது வந்து அது ஓகே, இது வந்து மிட்ரிப்னு பேரு. அது வந்து மற்றதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா பனானா லீஃபுக்கு வந்து இந்த மற்ற சாதாரண இப்ப லீஃப்ல வந்து இங்க பாருங்க, லுக் அட் திஸ் லீஃப். இதுல வந்து இப்படி ஓடுது பாருங்க, லைன்ஸ் இப்படி ஓடுது, இப்படி ஓடுது, தென் இங்க இப்படி ஓடுது இல்லையா? இதுக்கு பேரு veins and veinlets. இந்த மாதிரி பெரிய கோடெல்லாம் veins. அதுக்கு அதுல இருந்து குட்டி எல்லாம் பிரான்ச் விடுறது இல்லையா? அதெல்லாம் லீஃப் veinlets அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கோடு உள்ள இருக்கிறது வந்து veinlets. ஆல்ரைட். இப்ப இதெல்லாமே வந்து மெயினான இருக்கிறது வந்து மிடில் ப்ராமினன்ட் வீன் வந்து தான் மிட்ரிப். மற்றதெல்லாம் வந்து வீன்ஸ் பெருசா அதுல இருந்து பிரான்ச் அவுட் ஆகுது வீன்ஸ், அந்த இதுல இருந்து பிரான்ச் அவுட், இந்த வீன்ஸ்ல இருந்து பிரான்ச் அவுட் ஆகுது வந்து வீன்லெட்ஸ். ஸோ இதுல வந்து அட் திஸ் பாயிண்ட் வாட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் இஸ் டைகோட்டிலிடனஸ் பிளான்ட்ஸுக்கு வந்து ஓகே ஓகே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு லீஃப் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும் டைகோட்டிலிடனஸ் பிளான்ட்ஸுக்கு. we will read about that little in a while now. Okay, all right. இப்போ வந்து so there is usually a mid-prominent vein which is known as midrib. Veins provide rigidity to the leaf blade and act as channels of transport of water, minerals and food materials. So அந்த veins வழியா தான் இப்போ அந்த லீஃப் வந்து நம்ம வந்து அந்த லீஃப்ல வந்து ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணோம் தான். பட் ஆல் த ஃபுட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ண, இட் நீட்ஸ் வாட்டர், சன்லைட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இல்லையா? ஃபுட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இட் நீட்ஸ் வாட்டர். வேர் டஸ் த வாட்டர் கம் ஃப்ரம் த ரூட்ஸ். ரூட்ஸ்ல இருந்து வாட்டர் அப்சார்ப் பண்ணி பிளான்ட் ஃபுல்லா டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ண வீன்ஸ் லீஃபுக்கும் வருது. எப்படி வருது? அந்த வீன்ஸ் அண்ட் வீன்லெட்ஸ் வழியா உள்ள வருது. ஸோ அந்த வாட்டர் வச்சுட்டு கார்பன் டை ஆக்சைடு வச்சுட்டு சன்லைட்டையும் வச்சுட்டு இட் ப்ரொடியூசஸ் ஃபுட், நியூட்ரிஷன் ஃபார் த பிளான்ட். ஓகேவா? ஸோ ஆல் தீஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் த்ரூ த veins and veinlets. All right.
the shape, margin, and moreover அதுக்கு வந்து இந்த ஒரு ஷேப்பு ஒரு அந்த என்ன ஷேப்ல இருக்கோ அது ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னா இப்ப நமக்கு எப்படி வந்து போன் ஸ்ட்ரக்சர் ஷோல்டர் இருக்கு, ஷோல்டர் இல்லைன்னா will be drooping இல்லையா? ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இங்க வந்து நமக்கு ஷோல்டர் அந்த பிளேட் எல்லாம் வந்து இங்க நிக்காது, கையெல்லாம் அப்படியே தொங்கின்னு இருக்கும். அதுக்கப்புறமா வந்து முதுகெலும்பு இல்லைன்னா we won't be able to stand straight. நம்ம கூன் போட்டுட்டு நடந்துட்டு இருப்போம் இல்லையா? ஸோ ப்ராப்பர் வந்து நமக்கு ஸ்ட்ரக்சரே இப்போ சரியா இருக்காது, நம்மளால வந்து ஸ்டேபிளா நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்காது. ஸோ திஸ் வீன்லெட்ஸ் பேசிக்கலி கிவ்ஸ் a rigid structure to the leaf. அதுவும் ஒரு ஃபங்க்ஷன். The shape, margin, apex surface and extended incision of lamina varies in different leaves. All right, இது வந்து next, இதுக்கு நம்ம வந்து அடுத்தது போலாம். So this is the thing. இப்போ வந்து இதுல வந்து என்னன்னா இப்போ 2 types of veins formation இருக்கு. இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா this is one. This is called reticulate venation. Look at this. This is called reticulate venation. எப்படி இருக்கும்? வலவலையா இருக்கிற மாதிரி நிறைய கோடு, இந்த மாதிரி கோடு கோடா இப்படி வந்து போயிட்டு இப்படி கோடு கோடா போயிட்டு அதுல இருந்து பிரான்ச்சஸ் வந்து ஒரு நெட்வொர்க் மாதிரி இருக்கும். இந்த பேனியன் ட்ரீ எல்லாம் வந்து நாங்க சின்ன வயசுல வந்து சயின்ஸுக்கு உங்க பயோ மேம் சயின்ஸ் டீச்சர் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஒரு பேனியன் ட்ரீயை வந்து பேனியன் லீஃபை வந்து எடுத்துட்டு பேனியன் இல்லை சாரி அதுக்கு பேர் என்ன, அரச மரம், பியூப்பிள் ட்ரீயோட லீஃபை எடுத்துட்டு புக்குக்குள்ள வச்சு அப்படியே நீங்க வந்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு 1 month அப்படி வச்சிருந்தீங்கன்னா அந்த லீஃப் எல்லாம் காஞ்சி போய் உதிர்ந்துட்டு அப்படியே அந்த லீஃபோட ஸ்கெல்டன் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஹவ் டன் தட் ப்ராஜெக்ட். அதுல வந்து கிளீனா வீன்ஸ் அண்ட் வீன்லெட்ஸ் ஆஃப் த பியூப்பிள் ட்ரீ வில் பி சீன். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த நெட்வொர்க். இஃப் யூ ஹவ் நாட் டன் இட், ட்ரை இட் நவ். இட் இஸ் நெவர் லேட். சின்ன வயசுல தான் இதெல்லாம் பண்ணணும்னு இல்லை, இப்ப கூட நீங்க பண்ணி பார்க்கலாம். டேக் அ பியூப்பிள் ட்ரீ சம்வேர். எல்லாருக்கும் அரச மரம் தெரியும் இல்லையா? நீங்க போங்க, நல்ல பெரிய க்ரோன் அரச மரம் வந்து அரச மரத்துல போய் நல்ல ஒரு நல்ல அழகான நல்ல டிஃபெக்ட் இல்லாத பூச்சி இல்லாத நல்ல லீஃபா எடுத்துக்காங்க. எடுத்துட்டு நல்லா நல்லா தொடச்சிட்டு அதை வந்து ஜஸ்ட் ஒரு புக்கோ இல்லை வந்து ஏதான ஒரு பேப்பர்ல வந்து ஃபோல்டு பண்ணிட்டு அப்படியே அது கடியிலையாவது நல்லா அப்படியே வச்சிடுங்க. ஜஸ்ட் 1 week அப்படியே விடுங்க, அந்த லீஃப் காஞ்சிடும். அதுக்கப்புறம் இப்படி இப்படி உதர்னீங்கன்னா அந்த லீஃப்ல இருக்கிற அந்த ஒட்டிட்டு இருக்கிற அந்த லேமினா எல்லாம் விழுந்துரும். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வீன்ஸ், மிட்ரிப், வீன்ஸ், வீன்லெட்ஸ் அது மட்டும் தான் இருக்கும். அந்த லேமினா போர்ஷன் கம்ப்ளீட்டா உதிர்ந்திருக்கும். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா அப்படியே நெட்டு மாதிரி இருக்கும். நீங்க ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஹவ் seen that. இப்போ நான் வேணாக்கா ஐ கேன் டூ தட். இப்போ நான் ஏதாவது அரச எல்லாம் கிடைச்சதுன்னா நான் பண்ணிட்டு வேணா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் காட்ட முடியுமா உங்களுக்குன்னு நான் பாக்குறேன். ஐ வில் ட்ரை. அந்த மாதிரி பண்ணா அது மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நெட்வொர்க் மாதிரி இருக்கக்கூடிய லீஃப் ஸ்ட்ரக்சர் வீன்லெட்ஸ் வந்து எதுக்கு வரும் அப்படின்னா டைகாட்டிலிடனஸ் பிளான்ட்ஸ்க்கு ஆர் ட்ரீஸ்க்கு தான் அந்த மாதிரி இருக்கும். இப்போ மோனோகாட்டிலிடனஸ் ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸுக்கு பேரலல் இப்படி இப்படி போகும். பேரலா இருக்கும் வீனேஷன். நீங்க பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய வீனேஷன் இதெல்லாமும் வீன்ஸ் தான். இதெல்லாம் வந்து this is called parallel venation அப்படின்னு சொல்லுவோம். This is seen in the monocotyledonous plants. Okay, please remember that. இங்க அவங்க மென்ஷன் பண்ணல, பட் இருந்தாலும் you just keep that in mind. Okay, all right. இப்போ வீனேஷனுக்கு போலாம். The arrangements of veins and veinlets in the lamina or leaf is termed as venation. When the veinlets form a network, the venation is termed as reticulate. When the veins run parallel to each other within a lamina, the venation is termed as parallel. The leaves is dicotyledonous plants generally possess reticulate venation and parallel. Okay, இவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. Fine, good. So that's all about venation. Now types of leaves பார்க்கலாம். So far are you all able to understand, children? Yes, ma'am. Good. All right, types of leaf வந்து
இப்போ நம்ம parallel and simple and compound, two types of leaf. இப்போ இந்த அதுல வந்து two types இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் அப்படின்னா என்ன? சிம்பிள்ங்கிறது வந்து இப்ப நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, மேல வந்து ஒரு லீஃப் பார்த்தோம் பாருங்க. This one, this is a simple leaf. இப்ப நம்ம இது பார்த்தோம் இல்லையா, this one is a simple leaf. இப்ப இது ஏன் சிம்பிள்? ஏன்னா இதுல குட்டி குட்டி லீவ்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஒரே ஒரு லீஃப் பெருசா. செம்பருத்தம் பூ நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க இல்லையா உங்க வீட்டுல. இது வந்து செம்பருத்தம் இலை, ஆக்சுவலி பேசிக்கலி ஹைபிஸ்கஸோட லீஃப் வந்து நீங்க டெஃபினட்டா நீங்க பார்த்திருப்பீங்க. ஹைபிஸ்கஸ் எல்லா இடத்துலயும் தமிழ்நாடு முழுக்க ஹைபிஸ்கஸ் பிளான்ட்ஸ் இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த லீஃப் இஸ் சிம்பிள் லீஃப், இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் சிம்பிள் லீஃப். அது ஒண்டிதான் சிம்பிள் லீஃப், ஆனா அப்படிலாம் கிடையாது, அந்த மாதிரி நிறைய இருக்கு. தட் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். நம்ம டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வருது, உங்களுக்கு தெரியறதுக்கு நான் சொல்றேன். இப்ப வந்து இந்த ஹைபிஸ்கஸ்ல எப்படின்னு கேட்டானாக்க, இதுல வந்து இப்படி வளைவு இப்படி இந்த மாதிரி இருக்கு இல்லையா, வளவா, இதெல்லாம் பேரு இன்சிஷன்ஸ் அப்படின்னு பேரு. அதாவது I will tell you what. இப்போ if there is a leaf, இப்படி ஒரு லீஃப் இருக்கு, இந்த லீஃப் இப்படி ஃபுல்லா இப்படி இருந்துட்டா அது இன்சிஷன்ஸே இல்லாத லீஃப். இப்போ இன்சிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்படி வளைஞ்சிருக்கும். இந்த மாதிரி இருந்தா இது இன்சிஷன்ஸ், அதாவது கட்டாய் இருக்கிறது. இந்த மாதிரி இருந்தா இன்சிஷன்ஸ் இருக்கிற லீஃப். ஆனாலும் இது சிம்பிள் லீஃப் தான். ஏன் சிம்பிள் லீஃப்? ஏன்னா அந்த கட்டான போர்ஷன் வந்து மிட்ரிப்பை டச் பண்ணாத வரல, அது சிம்பிள் லீஃப். ஒன்ஸ் அந்த மிட்ரிப்பை டச் பண்ணிட்டா அப்ப என்ன ஆகும்? கட் ஆயிடும் அந்த இடத்துல. இப்போ வந்து இந்த இன்சிஷன் வந்து மிட்ரிப்பை டச் பண்ணிட்டா இது தனி லீஃப்லெட் ஆயிடும், பக்கத்துல இருக்கிறது ஒன்னொன்னு ஒரு லீஃப்லெட் ஆயிடும், தனித்தனியா ஆயிடும். சோ இங்க இருக்க இந்த மாதிரி இதுல வந்து இப்ப நீங்க பாருங்க, இது வந்து மிட்ரிப்பை டச் பண்ணதுனால தனித்தனியா லீஃப்லெட்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இது வந்து திஸ் இஸ் ஒன் சிங்கிள் லீஃப் தான். இப்ப உங்களுக்கு வந்து இவன் வந்து நீம் கொடுத்திருக்காங்க, புக்ல வந்து நீம் கொடுத்திருக்காங்க. நீம் நீங்க ட்ரீ எல்லாருமே வேப்ப மரம் எல்லாருமே பார்த்திருப்பீங்க, அதோட வேப்ப மரத்தோட ஒரு லீஃப் தான் இது. இதுல நிறைய லீஃப் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்க கூடாது, இது ஃபுல்லா ஒரே லீஃப் தான். பட் இது காம்பவுண்ட் லீஃப். ஏன் அப்படின்னா இந்த இன்சிஷன்ஸ் வளவா வர்றது வந்து மிட்ரிப்பை டச் பண்ணதுனால ஸ்பிளிட் ஆயிடுச்சு, குட்டி குட்டி லீவ்ஸ் தான் ஆன மாதிரி ஆனதுனால இது ஃபுல்லா ஒரே லீஃபா இருந்தாலும் இதுல குட்டி leaflets இருக்கு. இந்த குட்டி குட்டியா இருக்கிறது is called leaflets. ஏன் இது leaflet? Because the incision has gone into the midrib and separated from the main lamina. குட்டி குட்டியா ஆயிடுச்சு. So that is what is leaflet. Okay. இப்ப வந்து ஈவன் நீங்க வந்து கரி லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோமே, அதாவது வந்து கருவேப்பிலை சொல்லுவோம் இல்லையா, அந்த கருவேப்பிலை செடி நீங்க நிறைய பேர் வீட்டுல இருக்கும், நிறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க. கடையில எல்லாம் கூட நீங்க கரிகா வாங்க போனா கருவேப்பிலை கொடுக்குறாங்க இல்லையா. சோ அந்த கருவேப்பிலை லீஃப் நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா, பெரிய ஒரு ஸ்டெம் மாதிரி இருக்கும், அதுல இருந்து நிறைய லீவ்ஸ் இருக்கும். ஒன்னொன்னும் இதே மாதிரி தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னொன்னும் இதே மாதிரி தான் இருக்கும். நீங்க உருவி நீங்க போடணும், சாம்பார்லயோ ரசத்துலயோ நீங்க போடும்போது இது அப்படியே உருவி போடணும் நீங்க. ஸோ இது ஆக்சுவலா இது ஒண்ணு வந்து கம்ப்ளீட்டா ஒரே லீஃப். பட் இது வந்து மிட்ரிப்பை வந்து டச் பண்ணதுனால இது காம்பவுண்ட் லீஃப் மாதிரி குட்டி குட்டி லீஃப்லெட்ஸா இருக்கு. ஆல்ரைட். ஸோ இப்ப நமக்கு இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த லீஃப் சிம்பிள், இன்னொன்னு காம்பவுண்ட். எது சிம்பிள்? சிம்பிள்ங்கிறது இன்சிஷனே இல்லாம பிளெயினா இருந்தா சிம்பிள். இன்சிஷன் இருந்தாலும் சிம்பிள், ஆனா அந்த இன்சிஷன்ஸ் மிட்ரிப்பை டச் பண்ணாத வர
உங்களுக்கு மிட்ரிப்னா என்னன்னு ஞாபகம் இருக்கு இல்லையா? மிட்ரிப்ங்கிறது நெடுப்புற சென்டர்ல ஓடுற வீன், ஸ்ட்ராங்கா நல்ல குண்டா சென்டர்ல இருக்கக்கூடிய வீன், நம்மளுடைய பேக் போன் மாதிரி. அந்த வீனை வந்து அது டச் பண்ணாத வரல, அந்த இன்சிஷன்ஸ் வந்து டச் பண்ணி அது செப்பரேட்டா ஆகாத வரல, அது சிம்பிள் லீஃப் தான். இன்சிஷன்ஸ் இருந்தாலும் சிம்பிள் லீஃப் தான். ஓகே, பட் அந்த இன்சிஷன்ஸ் வந்து தனியா மிட்ரிப்பை டச் பண்ணி செப்பரேட் ஆகி லீஃப் ஃபிளெட்ஸா ஆயிடுச்சுன்னா தட் பிகம்ஸ் அ காம்பவுண்ட் லீஃப். ஆல்ரைட், நவ் ஹவு டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் அ லீஃப் அண்ட் அ லீஃப்லெட் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரி, அதுக்கு முன்னாடி we will see a little about this one. ஓகே, ஆல்ரெடி இதுலயே இருக்குது. இப்போ வந்து when the incisions of the lamina reach up to the midrib, breaking it into number of leaflets, the leaf is called compound. All right, so that is clear now. A bud is present in the axil of the petiole in both simple and compound leaves. இப்ப சிம்பிளா இருந்தாலும் காம்பவுண்ட் லீஃபா இருந்தாலும் இந்த petiole வந்து அந்த டச் நோட் பாயிண்ட்ல மீட் பண்ற இடத்துல, அதான் ஆக்சில் சொல்ற, ஆக்சில் ஆஃப் த petiole. அதுல வந்து ஒரு பட் இருக்கு இல்லையா? நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆக்சிலரி பட்டு, ஸ்டிப்யூல் எல்லாம் இருக்கு. ஆல்ரைட், அது வந்து எதுக்கு இருக்கும்? லீஃபுக்கு தான் இருக்கும், லீஃப்லெட்ஸுக்கு இருக்காது. ஓகே, ஸோ லீஃப்லெட்ஸ் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து எங்க இருக்கு? ஸோ இதுல வந்து இதுல வந்து எதுவுமே இல்லையே, பட்டே இல்லையே இல்லையா? பட் இந்த இடத்துல பாருங்க, இது வந்து பட் இருக்கு பாருங்க, தெரியுதா? ஸோ ஆக்சுவலா தட்ஸ் ஹவ் வி டிஃபரன்ஷியேட் பிட்வீன் லீஃப் அண்ட் லீஃப்லெட்ஸ். இது வந்து லீஃப்லெட்ஸுக்கு வந்து லீஃப்லெட் வந்து மிட்ரிபோட அட்டாச் ஆகிருக்கிற இடத்துல எல்லாம் பட்ஸ் எல்லாம் இருக்காது. பிகாஸ் தட் இஸ் ஒன் சிங்கிள் லீஃப். சிங்கிள் லீஃப் அதுமான காம்பவுண்டா ஆயிருக்கு, அவ்வளவுதான். அது இட்ஸ் ஸ்டில் ஒன் லீஃப். அதனால அதுக்குள்ளெல்லாம் வந்து பட்ஸ் எல்லாம் வராது. அந்த லீஃப் வந்து எங்க ஸ்டெம்ல அட்டாச் ஆயிருக்கோ அங்கதான் ஆக்சிலரி பட் வரும். ஸோ அதுதான் லீஃப்லெட்டுக்கும் லீஃபுக்கும் டிஃபரன்ஸ். ஆல்ரைட், ஓகே. The compound leaf may be of two types, pinnately compound leaf, and a number of leaflets are present on the common axis, the rachis. One second. Let me erase this one. இப்போ வந்து இந்த பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மிட்ரிப்ல காமன் ஆக்சஸ். இப்போ வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இதை வந்து ஒரு சிம்பிள் லீஃப் அப்பா இருந்ததுன்னா இதை மிட்ரிப்னு சொல்லுவோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வாழை இலை வந்து சிம்பிள் லீஃப் தான், அது காம்பவுண்ட் லீஃப் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம மிட்ரிப்னு சொல்லுவோம். பட் நீம் லீஃப் கருகாய்க்கு நம்ம மிட்ரிப்னு சொல்ல மாட்டோம். அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? அதுக்கு ரேச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மிட்ரிப் தான் ரேச்சஸ்னு சொல்லுவோம், மிட்ரிப்னு சொல்ல மாட்டோம். பிகாஸ் லீஃபோட ஸ்ட்ரக்சர் வந்து மாறிடுச்சு இல்லையா? ஸோ வி கிவ் அ டிஃப்ரெண்ட் நேம் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி லீஃப் வந்து இப்போ கருவேப்பிலை, நீம் ட்ரீ எல்லாம் அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய லீஃப் வந்து பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது வேற மாதிரி நீங்க வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வேற என்ன மாதிரி பார்க்கலாம். இப்ப பப்பாயா ட்ரீ நீங்க பாத்திருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ ஹவ் சீன் பப்பாயா ட்ரீ. நிறைய வளருது இப்ப பப்பாயா ட்ரீ, எங்க பார்த்தாலும் இருக்கு. இந்த பப்பாயா ட்ரீயோட லீஃப், சில்க் காட்டன் லீஃப் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல இது வந்து பீட்டியோல். இந்த பீட்டியோல் டிப்ல வந்து இந்த ஒரு பாயிண்ட்ல சோ மெனி லீஃப்லெட்ஸ் வந்திருக்கு பாருங்க இல்லையா? there are so many leaflets from come from one particular point இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறத வந்து palmately compound leaf அப்படின்னு நம்ம சொல்லுவோம். palmately பாம்னா கை பாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு பாம் மாதிரி இருக்கு, பார்த்தா நான் கையை விரிச்சு வச்சிருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதனால palmately compound leaf அப்படின்னு சொல்லுவோம்.
The leaflets are attached at a common point, that is the tip of the petiole, as in silk cotton. All right. Next, phyllotaxy. Phyllotaxy அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, இப்போ வந்து லீஃப் எப்படி ஒரு ஸ்டெம்ல லீஃப் வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, அதனால 3 விதமா தான் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஒன்னு ஆல்டர்னேட், இன்னொன்னு ஆப்போசிட், இன்னொன்னு ஓர்லி. ஆல்டர்னேட் அப்படின்னா இது பாருங்க, இது ஸ்டெம் இருக்கு, இங்கேருந்து ஒரு லீஃப் வரும், இங்கேருந்து ஒரு லீஃப் வரும், இங்கேருந்து ஒரு லீஃப் வரும், இங்கேருந்து இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி ஒன்று வந்தால் அது ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட். இப்போ இங்கே ஸ்டெம் இருக்கு, இங்கே ஒரு லீஃப் வருது, பக்கத்துலேயே ஆப்போசிட் சைடில் இங்கே ஒன்று வருது, இங்கே ஒரு லீஃப் வருது, உடனே ஆப்போசிட் சைடில் இங்கே ஒன்று வருது, இங்கே ஒன்று, தென் ஆப்போசிட்ல இங்கே ஒன்று. இப்படி இருந்துன்னா அதுக்கு பேர் ஆப்போசிட் டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். இப்போ நீங்கள் ஓர்லி அப்படின்னா 2 லீவ்ஸ், இப்போ நீங்கள் ஒரு இங்கே வந்து ஒரு நோடு, ஓகே, மோர் தேன் 2 லீவ்ஸ். இந்த மாதிரி நான் சும்மா 5 போட்டேன், 5 தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மோர் தென் 2, 3 or 4 எப்படி வேணா இருக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா that is ஓர்லி. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை பேர் I don't know how many of you see, நீங்க இந்த நொச்சி இலை பார்த்திருக்கீங்களா என்னன்னு தெரியல. நொச்சி லீஃப், நீங்க சிவன் கோயில் போனீங்கன்னா இது கொடுக்குறாங்க, பேர் என்ன, வில்வம். வில்வத்துக்கு வந்து 3 லீஃபா இருக்கும். I don't know if you have seen. ஒரே நோட்லேருந்து 3 வந்திருக்கும். அதே மாதிரி இது நொச்சி வந்து ஒரே டிப்லேருந்து 5 வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இதுக்கு வந்து அந்த மாதிரிலாம் ட்ரீஸ் இருக்கு. நம்மளே காமனாக பார்க்குற ட்ரீஸே அந்த மாதிரி இருக்கு. நீங்கள் ஸோ அந்த மாதிரிலாம் தட் இஸ் கால்டு ஓல்ட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 3 types ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் லீஃப். ஸோ இதில் வந்து இவங்க வந்து என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க, as I told you in the last class, நீங்க CBSE கொடுக்கிற எக்ஸாம்பிள்ஸ், CBSE கொடுக்கிற நேம்ஸ் இதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து லாஸ்ட் சாப்டர்ல ரிவிஷன் பண்ணும்போது வாட் ஐ அண்டர்ஸ்டுட் வாஸ் எல்லாமே CBSE புக்ல இருந்து தான் வருது. அதனால தான் I decided to do it directly from the book. So நீங்க வந்து you make it a point, நீங்க வந்து புக்குக்கு வந்து யூ டோன்ட் ஹாவ் டு பை அ புக் ஆர் எனிதிங். அது இன்டர்நெட்லயே இருக்கு. யூ கேன் கோ அண்ட் டவுன்லோட் த புக் அண்ட் ஜஸ்ட் கோ த்ரூ இட், ரீட் இட். இதுல வந்து என்னென்ன ஒரு டைப்புக்கும் என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்களோ நீங்க அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டுக்கு வந்து he has given சைனா ரோஸ், ஆப்போசிட்டுக்கு வந்து கோவா, அண்ட் வேர்ல்டுக்கு வந்து ஆல்ஸ்டோனியா. These are the examples he has given. So far everybody has understood? Yes, ma'am. Good. Next, modifications of leaves. இப்போ வந்து ரூட் மாடிஃபிகேஷன் பார்த்தோம், மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம் பார்த்தோம், மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப். எல்லா லீஃபுமே வெறும் லீஃபா மட்டும் இருக்கிறது இல்லை. லீஃபோட ஃபங்க்ஷன்ஸை தவிர சில பல அதர் ஃபங்க்ஷன்ஸும் அது பண்ணுது சில பிளான்ட்ஸுக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். Leaves are often modified to perform functions other than photosynthesis. சும்மா வந்து இப்போ நிறைய பேர் வந்து பண்றாங்க, சும்மா படிச்சுட்டே இருக்காம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமும் பண்றாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் ஸ்கூல்ல வந்து இப்போ ரொம்ப வந்து இன்சிஸ்ட் பண்றாங்க, சும்மா படிச்சுட்டே இருக்காதீங்க. so many other things, involve yourself in other activities like sports and other things. டிபேட் பண்ணுங்க, புக்ஸ் படிங்க, நீங்க விளையாடுங்க, அந்த மாதிரி தான். ஸோ
இவே நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு படிக்கிறது நிறுத்தக்கூடாது. ஸோ தட் மீன்ஸ் லீஃப் வந்து லீஃபோட ஸ்ட்ரக்சர் வேலையை பண்ணிட்டே தான் இருக்கும். பட் அதர் தேன் தட் இட் வில் பி டூயிங் சம்திங் அடிஷ்னல். அதான் அதுக்கு அர்த்தம். ஸோ அப்போ என்னென்ன மாதிரி பண்ணுது? ஸோ they are converted into tendrils for climbing as in trees or into spines for defense as in cacti. இது வந்து டெண்ட்ரில்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா? நிறைய சில பிளான்ட்ஸுக்கு நீங்க வந்து which one நீங்க பெரண்டட் ட்ரீ பார்த்துருக்கீங்களா தெரியல. இவங்க கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் வந்து பீனா பட்டாணி. if you have seen பெரண்டான்னு ஒரு செடி இருக்கு, அது ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த நேம். அந்தோட ட்ரீல வந்து கூட டெண்ட்ரில்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நிறைய நீங்க வந்து கிளைம்பர்ஸ் பார்க்கலாம். இட்ஸ் நாட் எ ட்ரீ, ஐ எம் சாரி, இட்ஸ் அ கிளைம்பர். கொடி அது. அந்த மாதிரி கொடியிலலாம் வந்து கொடி மேலே பரல்றதுக்கு அதுக்கு ஜஸ்ட் பிடிச்சிக்கிறதுக்கு டு ஹோல்டு. இப்போ வந்து லீஃப் வந்து டெண்ட்ரிலா மாறி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டெண்டில்ங்கிறது திஸ் இஸ் மெல்லிசா கயிறு மாதிரி இருக்கும், அப்படியே ஸ்ப்ரிங் மாதிரி சுத்தின்னு இருக்கும் இல்லையா? அந்த கொடியிலெல்லாம் நிறைய கொடியில் அந்த மாதிரி டெண்டில் இருக்கும். ஹி இஸ் கிவன் எக்ஸாம்பிள் பீ. ஸோ பீல அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியாது, நான் பீ செடி நான் பார்த்ததில்லை, எனக்கு தெரியாது. ஸ்பைன்ஸ் அப்படின்னா வந்து தான்ஸ் மாதிரி முள்ளு. கேக்டைல பார்த்தீங்கன்னா லீஃப் வந்து நான் லாஸ்ட் கிளாஸ்லயே நான் சொன்னேன் உங்களுக்கு, நம்ம ஸ்டெம் பார்க்கும்போதே நான் சொன்னேன். இது வந்து ஸ்டெம் வந்து பிகாஸ் ஆஃப் இந்த டெசர்ட் கண்டிஷன், ரொம்ப லோ ரெயின்ஃபால் இருக்கிற ஏரியாலெல்லாம் வந்து ஸ்டெம் இஸ் ஸ்டோர்ஸ் ஃபுட் ஆல்சோ. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது டிரான்ஸ்பிரேஷனை வந்து குறைக்கிறதுக்காக இந்த லீஃப் வந்து will modify itself into thorns. So to reduce the transpiration in that plant. அதுதான் அதோட மெயின் ஃபங்க்ஷன். அதாவது that is one of the main function for modification. Okay, the fleshy leaves of onion, garlic store food. இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஆனியன் பாத்தீங்கன்னா இந்த ஆனியன்ல இருக்கிற ஒன்னொன்னு இஸ் a leaf. இதுல வந்து ஃபுட் ஸ்டோர் பண்ணிருக்கு. இது ஒன்னொன்னு உரிச்சு எடுக்கிறோம் இல்லையா, அது வந்து இட்ஸ் லீஃப் பேசிக்கலி. இதுல வந்து திஸ் இஸ் தி ஸ்டெம். இந்த போர்ஷன் அந்த கட் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, ஆனியன் எடுத்துட்டு அந்த லீஃப் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம், ஸ்டெம் எல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம். அந்த அடி பாட்டம் போர்ஷன் ஸ்டெம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா கட் பண்ணும்போதே நீங்க கவனிச்சிருப்பீங்க, அதுல ரூட்ஸும் இருக்கும். The fleshy leaves of onion and garlic store food. In some plants called as Australian acacia, the leaves are small and short-lived. The petioles in these plants expand and synthesize food. Leaves are of certain insectivorous plants such as pitcher plant and Venus flytrap are also modified leaves. இப்போ pitcher plant and Venus flytrap பத்தி you all know. அதோட லீவ்ஸ் எல்லாம் வந்து தட் இஸ் ஆல்சோ a modified form of leaves. ஏன்னா அதெல்லாம் இன்செக்டிவோரஸ். இன்செக்ட் ரொம்ப அழகா கலர்ஃபுல் அட்ராக்டிவ் கலர்ஸ்ல வந்து ஃப்ளவர்ஸ் லீவ்ஸ் எல்லாம் அதை ட்ராக் பண்ற மாதிரி மாடிஃபை ஆகிருக்கும். அந்த அழகான ஃப்ளவர்ஸை பார்த்து வந்து இன்செக்ட் வந்து அது மேல உட்காரும்போது டபக்குன்னு அந்த லீவ்ஸ் வந்து மூடின்றும். தென் அந்த பிளான்ட் டேக்ஸ் நியூட்ரிஷன் ஃப்ரம் தட் இன்செக்ட். So that's how the plants survive. It's a carnivore. They are called carnivorous plants. அதுலேருந்து அந்த நியூட்ரிஷன் எடுத்து they synthesize their own food. So that's how it is. So அந்த மாதிரி, so these are some type of modification in leaves. So if you have any doubts, you can ask me here, or we can pass on to the inflorescence. All right, since nobody is answering, I am moving on to the inflorescence. All right, inflorescence அப்படின்னா என்ன? ஃப்ளவர் அப்படின்னா சிங்கிள் ஃப்ளவர், inflorescence ஒரு கொத்தா இருக்கிற பூ.
லைக் அந்த மாதிரி நமக்கு என்ன பூ இருக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது ஹைபிஸ்கஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் ரோஸ் இதெல்லாம் ஃப்ளவர் அவங்க அதெல்லாம் வந்து இன்ஃப்ளோரசன்ஸ் சொல்ல முடியாது பட் சம் அதர் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மயில் கொண்டை பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல அந்த அதெல்லாம் வந்து பெருசா பஞ்சா இருக்கும் நிறைய பட்ஸ் இருக்கும் மேல ஃப்ளவர்ஸ் வந்துட்டே இருக்கும் ஒரு பெரிய பஞ்ச் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஒரே ஆக்சில்ல அந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் வந்தா அது இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். A flower is a modified shoot wherein the shoot apical meristem changes to floral meristem. ஃப்ளவருங்கிறது என்னது modified shoot. ஓகே அந்த ஷூட் தான் ஸ்டெம் தான் இட்ஸ் மாடிஃபைட் இன்டு ஃப்ளவர் wherein the shoot apical meristem changes into floral meristem. இந்த ஷூட்டோட அப்பிக்கல்னா நான் தான் ஆல்ரெடி நான் சொன்னேன் அபெக்ஸ் அப்படின்னா டிப். ஸோ அந்த டிப்பில் இருக்கிற இதெல்லாம் வந்து that has been modified to floral meristem. Florala வந்து அந்த இருக்கிற உள்ளுக்குள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் வந்து it's changed into floral. இது ஃப்ளவர்க்குள்ள என்ன இருக்கும் நமக்கு தெரியும் இல்லையா that we will see. இதுல வந்து nodes internodes do not elongate and the axis gets condensed. இதுல வந்து எப்படின்னா இன்டர்னோட்ஸ் எல்லாம் பெருசா ஆகாது இன்டர்னோட்ஸ்லாம் அதுக்குள்ளேயே இருக்கும் கம்ப்ரெஸ்டா இருக்கும் and the axis gets condensed. Axis வந்து ரொம்ப it is reduced to minimum. அப்படிதான் இருக்கும். And then what is it? The apex produces different kinds of floral appendages laterally at the successive nodes instead of leaves. இப்ப அப்பெக்ஸ்ல வந்து அப்பெக்ஸ்னா டிப்ல வந்து different kinds of floral appendages. ஃப்ளாரல் அப்பண்டேஜஸ்னா ஃப்ளவர்ல என்னென்ன இருக்குமோ அந்த இருக்கக்கூடிய இதெல்லாம் அது தட் வி வில் see now. அதெல்லாம் வந்து லேட்ரல் சக்சஷன்ல தே ப்ரொடியூஸ் இன்ஸ்டெட் ஆஃப் லீவ்ஸுக்கு நோட்ஸ்ல வந்து லீவ்ஸ் ப்ரொடியூஸ்க்கு பதில் இந்த மாதிரி அந்த டிப்பில் வரும். ஏன்னா அது பாலினேஷனுக்காக அந்த மாதிரி வருது. பாலினேஷன் இஸ் அனதர் ரீசன் ஃபார் அனதர் வே ஆஃப் ப்ராபகேஷன். அவ்வளவுதான். When a shoot tip transforms into a flower, it is always solitary. அப்போ வந்து ஒரு ஷூட் டிப்ல வந்து ஃப்ளவரா மாறும்போது இட் இஸ் சாலிட்டரி அப்படின்னா தனியா தான் இருக்கும். அந்த டிப்ல வந்து ஒரு டிப்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பிரான்ச்சோட டிப்ல வந்து ஃப்ளவர் வருது அப்படின்னா அது சிங்கிளா தான் இருக்கும். சிங்கிளா தான் வருது அப்படிங்கிற மாதிரி அது சிங்கிளா தான் இருக்கும். அது பெருசா ஒன்று வராது. The arrangement of flowers on the why this is happening? Once again something happened. Yeah. மேடம் வேணா நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் கூட கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்லை இது என்னமோ ஸ்டக் ஆயிடுச்சு சார். அதனால தான் இப்போ ஆல்மோஸ்ட் 7:35 ஆச்சு. இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் நீங்கள் அந்த ஆனியன்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? இல்லை ஐம் ஜஸ்ட் டெல்லிங் பிகாஸ் இந்த குழந்தை எல்லாமே அவங்க 7:30ன்னு அப்படியே மைண்டில் வச்சுருப்பாங்க.
அதனால் அவங்க we will also kind of அப்படி இந்த ஸ்ட்ரக் ஆனதுனால சொல்கிறேன். ஸ்ட்ரக் ஆகலைன்னா you could have gone another 2-3 minutes or 5 minutes. But since we got stuck, maybe we will continue in the next class. No problem, madam. Yeah, okay. And it's not a big deal. I can still open the document. But parvailla, we can stop here and we can continue later. Yeah. Inflorescence, நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தோம். We will go in detail about the structure and how it is and what it is அப்படிங்கிறது வந்து we will do next class with the flowers. Okay? Because flowers is a big topic. So அதோட inflorescenceம் நம்ம next classல நம்ம முடிக்கலாம். All right. So please go through the leaf part. When you go through the leaf part, go through start from the beginning. Root, stem and leaf continuously பார்த்துக்கோங்க. அப்பதான் ஒரு continuity இருக்கும். You will also understand. So please go through that when you come to the next class, children. All right. Next class we will be finishing this chapter. Good night, everybody. Yeah. Okay, madam. Yeah. Thank you, ma'am. Yeah. Thank you, ma'am.